ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு தொடர்ந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம். அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025 வெளியிட்டாங்க. வெளியிட்ட நாள் முதல்ல இருந்து எங்கே ஃபார்ம் வாங்கணும், என்ன வேக்கண்ட் எப்படி நம்ம பார்க்கணும், எங்கே போயிட்டு ஃபார்மை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவும் நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நான் அப்ளை பண்ணிட்டேன், போயிட்டு ஃபார்மும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற வீடியோ வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்டர்வியூவுக்கு நம்மளாம் கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க, எப்படி ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025 கேட்கப்படும் கேள்விகள். இன்டர்வியூவில் எந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்றத ஒரு சில கொஸ்டின்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி தான் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கும் நம்ம ரெடியாக இருந்துப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். எப்போயுமே நம்ம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளை பற்றி என்னது, நம்ம பேர், நம்ம மேரீடான ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளை போனோடனேயே நம்மளை கேட்பாங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இது என்ன மாதிரி வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சேர்ந்துருக்கீங்க, இந்த வேலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சரிங்களா? நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அங்கன்வாடியில் நம்ம பார்த்துருப்போம், என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு பேசிக்காகவே எல்லாருமே தெரியும். அது எல்லாத்தையுமே எதையுமே நீங்கள் தயங்காமல் பதில் சொல்லுங்கள், சரிங்களா? பயப்பட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2-2.5 வயசுலேருந்து குழந்தைங்கள போயிட்டு பால்வாடியில் கொண்டு போய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாவு, அப்புறம் முட்டை, அந்த மாதிரிலாம் வாங்கலாம். நமக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வேலையை பற்றி நமக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், சரிங்களா? கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் பார்க்குறது, அப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம ஊட்டச்சத்து எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம தான் சொல்லணும். அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதை, இந்த வேலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதில் எல்லாத்துலேயும் நீங்கள் சொல்லிடுங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு கற்றுத்தருதல். நீங்கள் எந்த மாதிரி முறையில் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க, என்னென்ன பழக்கங்கள்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம தெரியும். நான் பாடலில் சொல்லிக் கொடுப்பேன், இல்லைனா அங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து நமக்கு, அதுலேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் சொல்லலாம், சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, அங்கன்வாடிக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கன்வாடியில் ஊட்டச்சத்துக்கான எல்லாமே நமக்கும் அங்கே கொடுப்பாங்க. மாவு, சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் குழந்தைங்களுக்கு சத்தான உணவு கலவை சாதம் நாங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். முட்டை கொடுக்குறோம், அப்புறம் உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு இதுதான் அதுதான் யோசிக்காதீங்க, எதையுமே நம்ம யோசிக்க வேண்டாம். என்ன தெரியுமோ அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில் சுத்தம், தூய்மையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எப்படி கையாளுவீங்க அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. நான் எப்போயுமே நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுங்க சாரும் மேமும் நம்ம வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும். இது குழந்தைங்கள் இருக்கிற இடம், கர்ப்பிணி பெண்கள் வர்ற இடம், அதனால நம்ம எப்போதுமே நம்மளை சுற்றி நம்மளுடைய மையம் நல்லா நீட்டாக வச்சுக்கணும். அங்கன்வாடி மையத்தை நீட்டாக நான் வச்சுக்குவேன். அப்புறம் தண்ணியெல்லாம் சுத்தமாக பிடிச்சி வச்சுக்கிடுவோம். கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு மாவு பிசைஞ்சு கொடுப்போம் அப்படின்னு பிசைஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி சுத்தத்தை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் வாயை திறந்து நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது, சரிங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போல்டாக பேசுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வேலைக்கு நம்மளே சொல்கிற மாதிரி ஆயிக்கணும், ஓகேங்களா? கர்ப்பிணி பெண்களை எந்த மாதிரியான அறிவுரைகளை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க, நல்ல காய்கறிகள், பழங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுங்க, சத்தானதெல்லாம் சாப்பிடுங்க, ஊட்டச்சத்தோடு இருக்கணும். எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் ஊட்டச்சத்து எது இருக்குதான்னு பார்த்து நல்லா சாப்பிடுங்க. டாக்டர்கிட்ட அப்பப்போ என்ன ஏதுன்னு கூப்பிட்றப்ப செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம தான் கர்ப்பிணி பெண்கள்கிட்ட, நம்ம ஏரியா கர்ப்பிணி பெண்கள் யார் யார் இருக்கிறாங்களோ
அவங்களுடைய லிஸ்ட்டு எல்லாத்தையுமே வச்சு நம்ம தான் அவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டாக்டர் என்றைக்கு வர்றாங்க, என்றைக்கு வந்துட்டு நர்ஸு வர்றாங்க, எப்போ இன்ஜெக்ஷன் போடணும், எப்போ நர்ஸை பார்க்கணும் அப்படின்ற எல்லாமே நம்ம தான் சொல்லணும். அதாவது அங்கன்வாடி மையத்தோட இன்சார்ஜில் தான் இருக்கும் சார், நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளின் எடை உயரம்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியுமா? என் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும், எடை உயரம்லாம் நம்ம தான் பார்க்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் வெயிட் பார்க்குறது, அதோட உயரம், குழந்தைங்களுக்கு எப்படி உயரம் பார்க்குறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாட்டாலும் நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிடுவோம், நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றத மாதிரியும் நம்ம அவங்கக்கிட்ட போல்டாக பேசணும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த முறையில் பாடல்லாம் கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாடல்கள் வந்துட்டு ஒரு சார்ட்டில் வரைஞ்சோ இல்லைன்னா போர்டில் வரைஞ்சி அதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதாவது பொருளை திங்ஸை காட்டி நான் பாடல் முறையில் சொல்லி கொடுப்பேன் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லணும். சரிங்களா? இதுதான் நான் கொஸ்டின்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கேள்வியை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து தெரியாத மாதிரி இல்லாமல் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். சரிங்களா? அதாவது நமக்கு எல்லாமே தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்ல போகிறோம், தெரியாதது எதையுமே நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஒரு பயம் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அந்த பயத்தை வந்துட்டு நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே கேட்குறாங்க அப்படின்னு உங்களால் தெரிஞ்சதை போல்டாக சொல்லுங்கள். சரிங்களா? இதுதான் வந்து இன்டர்வியூவில் கேட்குற கேள்வியாக இருக்குங்க. இது போக இன்னும் நிறையா கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் அதையும் ஒரு வீடியோவாக வந்துட்டு எடுத்து போடுறேன். ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். பாய்.